வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்கள் கல்லு ஒர்க் அவுட். இது கல்லு ஒர்க் அவுட் டீம் மெம்பர். என்னடா பேர்? மோகன். சரிங்க, இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மோகன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மோகன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லு ஒர்க் அவுட் எதுக்குன்னா, எளிமையான முறையில் எளிமையான உடற்பயிற்சிகள் செஞ்சு என்னோடய உடல் நலம் மற்றும் என்னோடய உடல் வலு ஸ்ட்ரென்த் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகங்க. இன்னொன்று, எங்களோட வீடியோஸை நாங்கள் யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நேற்றுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விஷயம், பணமாக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய பொதுமக்கள் எளியவர்கள் பார்த்திங்கன்னா கம்மி. பட் ஆனால் யூடியூப் வந்து டெஃபினட்டாக ஃபோன் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நாங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பை சான்ஸ், கடவுள் புண்ணியத்தில் அதில் எங்களுக்கு காசு கிடைக்கிது அப்படின்னா அந்த காசை நாங்கள் ஒரு 3 விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவோங்க. சோஷியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷன் வைஸ், பொருளாதார ரீதியாக மற்றும் படிப்பறிவு ரீதியாக பின்தங்கிய ஏழை எளியவர்களுக்கு அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த பணம் உபயோகிக்கப்படும். ஸோ இன்றைக்கி உங்களோட டே 1 ஆஃப் ஒர்க் அவுட்டுங்க. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். மைட் பி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நேரம் உள்ள ஒரு இல்லத்தரசியாக இருக்கலாம், இல்லை மைட் பி காலையிலே எழுந்திரிச்சு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சானிட்டரி ஒர்க்கராக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன வேணால் இருக்கலாங்க. ஜிம் போகாத ஒரு நபர் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தசைகள்னு சொல்லும் போது உங்களோட ஷோல்டர்ஸ், உங்களோட இந்த பைசெப்ஸ் அண்ட் உங்களோட லெக் மசில்ஸ், இதை நீங்கள் பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணணுங்க. பண்ணாதான் அடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளை உங்களால் செய்ய முடியும். ஸோ முதல்ல இந்த ஷோல்டர்ஸ், பைசெப்ஸ் அண்ட் இந்த லெக் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இப்போ மோகன் ஒரு ஒர்க் அவுட் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். வேண்டா, ஓகே, என்னோட கவுண்ட்டுக்குடா. ஸோ பொசிஷன் சொல்லும் போது இதுதாங்க பொசிஷன். கவனிச்சிங்கன்னா, இவரோட இந்த 2 கால்குள்ளே இவர் கை அடங்கிடுது. இந்த முதுகு இப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த கால் பார்த்திங்கன்னா இவரோட உடம்புக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ என்னோட கவுண்ட்டுக்கு இப்போ அவர் மூவ் பண்ணுவார். 1, கவனிச்சிங்கன்னா இடது கால் பின்னாடி போயிடுச்சு. 2, வலது கால் பின்னாடி போயிடுச்சு. 3, ஸ்ட்ரெச். இடது கால் வலது கால் போனதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணுறாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. இது இந்த தசைகளை வலுப்படுத்துது. அதே மாதிரி இதை விரிவடைய செய்யுதுங்க. அடுத்து 4, கால் போன பொசிஷனுக்கே திரும்பி வந்துட்டார். அந்த ஸ்ட்ரெச்லேருந்து பேக் டு நார்மல் பொசிஷன் வந்தாச்சு. 5, இடது கால் பின்னாடி போனதுனால வலது காலை ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. 6, ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்தாச்சுங்க. இப்போ மோகன் இதே ஒர்க் அவுட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிப்பார். 1, 2, 3, 4, 5, 6. சூப்பர்டா, ரைஸ் அப், கிரேட். எஞ்சுக்கடா, குட். லாஜிக் என்னன்னாங்க, இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் டெய்லியுமே நம்ம லாஜிக்கே என்னென்னா 5 days கண்டினியூஸ்லி. முதல் வாரம் இந்த ஒர்க் அவுட் தான் உங்களுக்கு. 5 நாளுமே இந்த ஒர்க் அவுட் தான். 5 நாள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ண போகிறது 7 செட்ஸ் பண்ண போகிறீங்க. 7 செட்ஸ். ஒரு செட்டுக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போது உங்களோட இடது கால் பின்னாடி போய் வலது கால் போய் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி திருப்பி வலது கால், இது வந்து ஒரு கவுண்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு செட்டுக்குமே நீங்கள் பண்ண வேண்டியது, இடது கால் பின்னாடி ஃபஸ்ட்டு போகுதுன்னா 5 வாட்டி நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். வலது கால் 5 வாட்டி. ஸோ மொத்தம் 10 கவுண்ட்ஸு. ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 7 செட்டு பண்ணுங்கங்க. இது டெஃபினட்டாக என்ன பண்ணணும்னா, உங்களோட ஹார்ட் ரேட் இருக்குல்ல, உங்களோட இருதயம் துடிக்கக்கூடிய அளவை வந்து உயர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிளட் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் ஷோல்டர்ஸ், உங்கள் பைசெப்ஸ், உங்களோட லெக் மசில்ஸ் இது ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஸோ எங்கள் கல்லு ஒர்க் அவுட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எளிமையான ஒர்க் அவுட் உங்களுக்கு சொல்லித்தரோம். உங்களை ஹெல்த்தி ஆக்குறோம், ஃபிட் ஆக்குறோம்.